பதினேழு வயசுல ஏதாவது இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கித்தான் அது வாங்கித்தாம்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்து பையன் அப்போ இருந்து அவனுக்கு கனவு இருக்குது. அவனை மாதிரி உள்ள உறுதி கொண்டவனை நீ பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த பகத்சிங்கை போற்றாது இந்த சமூகம். ஏன்னா இளைஞர்கள் எழுச்சி கொள்வார்கள். அவனுடைய வரலாறை படிக்கும்போது அவன் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும்போது இளைஞர்கள் நிமிர்வார்கள். போர்க்குணம் அவர்களுக்குள்ளே வரும். வேறு அவன் 22 வயசில் அவன் இவ்வளவு ஒரு தத்துவத்தை சொல்கிறான் பார். புரட்சினா என்ன பகத்சிங் அப்படின்னு? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். இப்ப எங்க உணர்ந்து விட்டுருக்கான் நம்மள? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். உனக்கு தெரியும் ஊழல் நடக்குதுன்னு, உனக்கு தெரியும் லஞ்சம் பெறுகிறார்கள், உனக்கு தெரியும் உணவு நஞ்சாயிருச்சு, உனக்கு தெரியும் நீர் நஞ்சாயிருச்சு, காற்று மாசுபட்டுருச்சு, உனக்கு தெரியும் எதுவுமே சரியில்லை. ஆனால் எல்லாம் ஆக்கிரமம், எதை தொட்டாலும் காசு காசு கமிஷன் எல்லாம் தெரியும். ஆனால் தடுக்க முடியாது. இது என்ன ஆயிருது? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். வாக்குக்கு காசு கொடுக்கறது தெரியும், தடுக்க முடியாது. அப்போ இது எல்லாமே என்ன ஆயிருது? வாக்குக்கு காசு கொடுத்தா என்னென்ன? வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்துக்கான விதையே ஊண்டப்படுது. ஒரு முதலாளி ஒரு தேர்தல் வெற்றிக்கு 100 கோடியை முதலீடு செய்தால் 500 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறார். ஒரு முதலாளி முதலீடு செய்யும் போது லாப தேவை இருக்குமா, மக்கள் சேவை இருக்குமாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கணும். இப்போ அதுதான் இங்கே முதன்மையானது. அப்போ பகத்சிங் என்ன சொல்கிறான்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும்னா, பாலுக்களாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அதான்டா என் கனவு இந்தியாங்கிறான். அவன் அடிமை இந்தியாவில் வச்ச முழக்கம் இன்னும் அப்படியே இருக்கு. பாலுக்கு குழந்தை அழுகுது, கல்விக்கு மாணவன் ஏங்குறான், வேலைக்கு இன்னும் அலையிறான். இதான் இன்னைக்கு. அந்த பகத்சிங் போல பல வீரர்கள் இந்த தேசத்துக்கு தேவைப்படுது. புரட்சின்னா ஒன்றும் ஒரு கொடியை சொல்லு ஒன்றும் கிடையாது. லெலின்ட்ட கேட்குறாங்க, புரட்சிங்கிறீங்களா, அது எப்போ வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்து விடுவார்கள். அதற்கு சான்று இலங்கையில் அண்மையில் நடந்தது. பொருளாதார நெருக்கடி வரும்போது ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னா புரட்சி வெடிச்சிட்டு உங்களுக்கு நல்லா விளங்கிருச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, புரட்சி வெடிச்சிட்டு. எப்படி வெடிச்சது? பங்களாதேஷ் பிறக்க காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மான் அந்த பங்களாதேஷின் தந்தை சிலையே நொறுக்கி தலையை அப்படி துண்டா வீசி வெட்டி வச்சுட்டாங்க இளைஞர். புரட்சின்னு பெரிய கொடியை சொல்லல. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்தின் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்படின்னா உண்மையான புனித போராளி என்ற அர்த்தம். இயேசு என்ன சொல்றார்? இறைமகன் அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன், நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார். இதுதான் புரட்சிங்கிறது. ஒரு கொடியை சொல்லு இல்லை, எல்லாம் இதுன்னு அது புரட்சிங்கிற நீ நினைக்கிற அது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தைகள்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு புரட்சி பின்னு? இப்போ நான் அண்ணன் அப்பா ஒரு ஆளுக்கு வேட்டி பேண்ட் சட்டை போட்டிருந்தேன், இதை துவைச்சி செலவு செஞ்சு தேய்ச்சி கொடுத்துருக்கான் பாரு, இந்த செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். ரொம்ப தாடி முடியுமா கேவலமாக இருந்தேன், அதை வெட்டி திருத்தி கொஞ்சம் அழகுபடுத்தி வெளியில் அனுப்புனான் பாரு, செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். நீ மூக்கை பிடிச்சிக்கிட்டு போடுற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருத்தன் சுத்தம் செய்கிறான் பாரு, செயல் புரட்சி. செய்கிறவன் புரட்சியாளன். உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். நீ வெறுங்காலோட நடந்த கல்லும் முள்ளும் குத்தியது, வெயில் சுட்டது, கால் கொப்பளிச்சது, நடக்கிறதுக்கு செருப்பு தைச்சு தந்தான் ஒருத்தன், செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். இவ்வளவுதான். நீ கடும் பாறையை உடைச்சு நீ நடக்க பயணிக்க பாதை செய்து கொடுத்த செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து போறோம். நாம் என்ன சொல்றோம்? குறைஞ்சபட்சம் நீ அவனை மதிக்கலைனாலும் பரவாயில்ல, மிதிக்காமையாவது இருங்கிறான். புரட்சினா நீ ஐயோ என்னென்ன புரட்சின்னு, இதெல்லாம் புரட்சிதான். கட்ட வண்டியில் போன நாம் கப்பல்ல போறோம். புரட்சி இதெல்லாம் புரட்சி. வேணா அறிவியல் புரட்சின்னு வேணா சொல்லுங்க, விஞ்ஞான வளர்ச்சி வேணா சொல்லிக்க, அப்படிதானே சயின்ஸ் ரெவல்யூஷன் ஏதோ ஒன்று சொல்லிக்க. ஆனா புரட்சி, இதெல்லாம் தான் புரட்சி. பசியோடு இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உணவளிக்கிற அந்த செயல் புரட்சி. செய்யற ஒவ்வொருத்தனும் புரட்சியாளர். சேவாராட்ட கேட்கறாங்க என்ன அப்படின்னு. ஒருத்தன் பசியோடு இருந்தான், அவனுக்கு சோறு கொடுத்தேன், மனிதாபிமானம்னாங்க, நல்ல மனிதன்னாங்க, மனிதாபிமானம்னாங்க. அப்புறம் இவனுக்கு ஏன் சோறு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னைய புரட்சியாளன்ட்டாங்க, கம்யூனிஸ்ட்ன்ட்டாங்கிறார். இதுதான், இவ்வளவுதான். நீங்க அதை வேற்றுக்கிற சொல்ல வேண்டாத சொல்லுன்னு நினைச்சு விலகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையா அண்ணன் சொல்றேன், அரசியல் வேண்டாம் என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பது போன்ற
ஒரு கருத்து. மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இதை நன்கு நீங்க விளங்கணும். அதனால நீங்க துணிந்து செய்ய வேண்டியது அரசியல். பாரதி என்ன சொல்றான்? பெரும்பாவள நம்ம பாட்டன், ஒளிபடைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய், தெளிவு பெற்ற மதியினாய், சிறுமை கண்டு பொங்குவாய், எளிமை கண்டு இறங்குவாய், நீ ஏறுபோல் நடையினாய் வா வாங்கிறான். நம்ம பாட்டன் பாரதி எடுத்துக்க, சாதிகள் இல்லையடி தாத்தா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லுதல் பாவமடி பாட்டி, ஏன் பாடல? ஏன் பாடல? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுங்கிறான். ஆங்கோர் காட்டில் ஒரு வேரிடை வைத்தேன், கிளையிடை வைத்தேன் அப்படின்னு ஏன் பாடல? கேள்வி கேட்கணும்ல, ஏன் பாடல? ஆங்கோர் காட்டிலோர் வேரிடை வைத்தேன் அப்படின்னு பாடிருக்கலாம்ல, ஏன் வேறல வைக்கல? ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். பொந்து எப்போ வரும்? அந்த மரம் பட்டு ஈத்து ஊத்து போயிருக்க பழமையான மரத்துல தான் பொந்து வரும். அப்ப என்ன சொல்றான்? அந்த பழமையில தூக்கி கொண்டு வச்சண்டா, வெந்து தனிந்ததரா காடுங்கிறான். புரியுதா? அது மாதிரி அவன் ஏன் இந்த இந்த தாத்தா பாட்டிக்கு பாடலை, அப்பா பெரியப்பா சித்தப்பா அம்மாவுக்கு பாடல, பாப்பாக்களுக்கு ஏன் பாடணும்னா, அவன் உள்ளம்தான் எழுதாத வெள்ளைத்தாளா இருக்குது, நஞ்சு பாயாத நெஞ்சாக இருக்குது. அதான் மாசேத்தங்க சொல்றாருல, எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள். எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி வச்சதில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது உங்களுக்கு தெரிய போறது இல்லை. எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள், ஏனென்றால் நான் ஆக சிறந்த ஒன்றை எழுத போறேன். அதனாலதான் அண்ணன் என் மகன் சொன்னால, எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உங்களை சந்திக்க காரணம் ஆக சிறந்த ஒன்றை நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை சந்திக்கிறேன். ஐயா அப்துல் கலாம் சட்டசபை உறுப்பினர்களை எல்லாம் கூட்டுங்க, நான் பேசணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, நான் பேசணும். அமைச்சர்களை எல்லாம் கூப்பிடுங்க, நான் பேசணும். மாணவர்களிடம், பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்திலே போய் பேசினதற்கு காரணமும் இதுதான். சமூகத்தை மாற்றணும்னா அடுத்த தலைமுறையிலிருந்து அதை ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சதுனால தான். இப்போ நம்ம பாட்டேன், நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு திருடாதே அப்பா திருடாதே, திருடாதே தாத்தா திருடாதே பாடல பாருங்க. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. அடுத்த வரைய போறான் பாருங்க, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அடுத்து போறான் பாருங்க, நம்பிக்கை. ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. அது எப்படி சொல்றான் பாருங்க, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. எப்படி பாடுறான் பாரு, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உயர்ச்சிங்கிறான். இந்த குழந்தைகளுக்கே சொல்றது ஏன்? அது என்ன பேசினாலும் மண்டையில் ஏறாது. இதெல்லாம் ஆகிறதா, இதெல்லாம் போகிறதா? என்னத்தை கண்ணையான்னு ஒருத்தர் இருக்கு. அப்படி அப்பா எஸ்சிஎஸ்சி படத்தில் சட்டம் ஒருத்தரேன்னு நினைக்கிறேன். அதில் வாங்க அவரை போய் அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வருவோம். எண்ணத்தை பிடிச்சி எண்ணத்தை கைதி பண்ணி, அதனால தான் அவர் பேர் எண்ணத்தை. எதுக்கு எடுத்தாலும் எண்ணத்தை இது பண்ணி வாங்க சாப்பிடும், எண்ணத்தை சாப்பிட்டு அதுக்கு பேர் தான் அவர் எண்ணத்தை கண்ணையா. அது மாதிரி புலம்புறது இருக்குல்ல, இதெல்லாம் ஆகிறதான்னு போயிட்டுப்பா. இந்த அதான் தள்ளி விட்டுணும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? சட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா? சட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எத்தனை ஈடி எத்தனை ரைடு எல்லாம் வருது. அப்புறம் எப்படி? ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க பணம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டா ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும். நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க, எல்லாத்துக்கும் சொன்னீங்களா இல்லையா? தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் நீங்கள். ஆனால் ஊடுருவிட்டாங்கிறீங்க. இங்கே வாப்பா, ஒன்றும் செல்லாதுன்னா இதெல்லாம் ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சிருன்னா அப்புறம் எவனுமே இது பண்ணோம்னா இங்கே அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க, நீ தான் ஒழிஞ்சிரும்னியா இங்கே கொடுத்துட்டாங்கிற என்ன ஓம்பரத்தனை.